சின்ன வயசுல ஒரு ஏரியில குளிப்போம்ல, அங்க போலாம்டா. அது மாதிரி தான் நடந்து போயினுக்கிறேன். ஏய் இங்க பாரு. ஐயோ, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சேவ் வாட்டர். வாட்டர் தானே நம்மள சேவ் பண்ணணும். இப்ப நம்ம வாட்டர் சேவ் பண்றோமா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சங்க இலக்கியங்கள்ல ஆயிரி, ஆண்புருணை, பொய்கை, கேணி போன்ற நீர்நிலைகள் பற்றி குறிப்பு இருக்கு. இவை வெறும் நீர்நிலைகள் மட்டும் கிடையாது, அந்த கால மக்களோட வாழ்க்கை, விவசாயம், குடியிருப்புகளின் அடிப்படையில் இருந்தவை. ஆனா இன்னைக்கு இந்த நீர்நிலைகளின் பலவற்றின் பெயர்கள் மட்டும்தான் நமக்கு தெரியுது. அவை இருந்த இடங்களை கண்டுபிடிப்பதே மிகவும் சவாலான விஷயமா இருக்கு. காலப்போக்கில் ஏற்பட்ட இயற்கை மாற்றங்கள், மனித தலையீடு, நகர வளர்ச்சி மற்றும் பெயர் மாற்றங்கள் காரணங்களாக பல நீர்நிலைகள் தங்களுடைய பழைய அடையாளங்களை இழந்திருக்கலாம். காலத்தில் ஒரு வீட்டின் முக்கிய பகுதியாக இருந்த கிணறு இன்னைக்கு ஒரு வீட்டுல கிணறு இருந்தாலே அது ஒரு ஆச்சரியமான விஷயங்களா பார்க்கும் நிலைக்கு வந்துட்டோம். ஆனா பழங்கால நாகரிகங்களை பார்க்கும்போது நீரின் முக்கியத்துவம் எவ்வளவு என்பதை நம்மளால அறிய முடியும். சிந்து சமவெளி நாகரிக அகழாய்வுகள்ல வீடுகளுடன் இணைந்த கிணறுகள், குளியல் அமைப்பு மற்றும் நீர் வெளியேற்ற அமைப்புகள் இருந்ததற்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அதே போல தமிழ்நாட்டுல சோழர் பாண்டிய காலங்கள்ல சிறந்த எடுத்துக்காட்டு கரிகால சோழன் கட்டிய கல்லணை. பழைய கிணறுகள் நம்ம வீட்டுல இருந்ததுன்னா அதை சுத்தம் செஞ்சு பராமரிச்சு மீண்டும் பயன்படுத்துறோமா, அல்லது ஒரு பழமையான பொருளா அல்லது ஆச்சரிய பொருளா பாக்குறோமா? இன்னைக்கு தண்ணீர் இல்ல, வறட்சி போன்ற விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதற்கு காலநிலை மாற்றம், மழை குறைவு போன்ற காரணங்கள் இருக்கலாம். ஆனா நம்மிடம் இருக்கும் நீர்நிலைகளை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு. சமூக ஊடகங்கள்ல பல விஷயங்களை பத்தி பேசுறோம், கருத்துக்களை பகிர்கிறோம், மற்றவர்களை கேள்வி கேட்கிறோம். நான் மட்டும் ஏன் இதை செய்யணும், மத்தவங்க இதை செய்யறாங்களா அப்படின்றத யோசிப்பதை விட என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் இதை பாதுகாக்கிறேன் அப்படின்னு பல சமூக ஆர்வலர் ஏரிகள், குளங்கள் மற்றும் நீர்நிலைகள் பாதுகாக்கும் பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர்கள் இன்னைக்கு செய்யற இந்த முயற்சிகள் எதிர்காலத்தில் பேசப்படும் ஒரு வரலாறாக மாறும். நீர்நிலைகள் அப்படின்றது ஒரு பழமையை பாதுகாப்பது மட்டும் கிடையாது, நம்மளுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பது. ஒரு ஏரி, ஒரு குளம், ஒரு கிணறு அப்படின்றது நீராதாரங்கள் மட்டும் கிடையாது, நம் முன்னோர்கள் விட்டு சென்ற வாழ்க்கை அறிவு.